சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் நம் எஜமானர், சாவை வென்றவர் நம் மனவாளன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசிகளையும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களையும் தீர்க்கதரிசன மாணவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் தருகிற சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் அவருடைய அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஞானஸ்நானத்தின் அவசியத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசன மாணவனாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு யார் வருகிறார்? அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து தன்னை ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு வருகிறார். சட்டத்தை உண்டாக்கினவருக்கு அதை பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு வந்தார் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே ஞானஸ்நானம் என்கிற ஒரு தெய்வீக செயல் வேண்டுகிறதா இருந்தது. அப்பொழுது யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். யோவான் ஸ்நானன் என்பவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த பூமியிலே வாழ்ந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொல்லுகிறான், நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஆஃப்டர் ஆல் நான் போய் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். மனிதனுடைய கையிலிருந்து தேவன் ஞானஸ்தானத்தை பெறுகிறார் என்கிற ஒரு பார்வையை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இயேசு சொன்ன அந்த வார்த்தையிலே இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்று சொல்கிறார். அப்போ ஞானஸ்தானத்தை இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? அது தேவனுக்கு முன்பதாக நீதி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீதி என்று வரும்பொழுது தேவன் உண்டாக்கின பல நியமங்கள், பல கற்பனைகள், பல உடன்படிக்கைகள், பல கட்டளைகள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதிலே நீதி என்று தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன? ஞானஸ்நானம் எடுப்பதை நீதியின் காரியம் என்று இயேசுவானவர் சொல்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் தன்னுடைய மகிமையை காணும்படியாக திறந்த ஒரு முதல் வாசலே ஞானஸ்நானம் என்கிற ஒரு தெய்வீக காரியம். இப்படியாக தேவன் ஞானஸ்நானத்தை ஒரு நீதியின் கிரியை என்று வேதத்திலே மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசன மாணவனாக ஆவிக்குரிய மண்டலத்திலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கும்படியாய் நான் பிரார்த்தனை செய்கிறேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியா என்று ஞானம் நிறைந்தவனாக சாலமோன் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆவிக்கு என்ற ஒரு வழி உண்டு, தேவனுடைய ஆவிக்கு என்ற ஒரு வழி உண்டு. ஆவி என்று வரும்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆவி இருக்கு. அடுத்ததாக இந்த பூமியிலே பல ஆவிகள் இருக்கின்றது, கெட்ட ஆவிகள் இருக்கின்றது. ஆனால் நல்ல ஆவி என்று ஒரே ஒரு ஆவியை தான் வேதம் சொல்கிறது. அது பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆவியை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. இப்படிப்பட்ட மனுஷனுடைய ஆவியோ அல்லது கெட்ட ஆவிகளுடைய குணாதிசயமோ அல்லது தேவனுடைய ஆவியோ இவைகளின் நடவடிக்கைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. பாருங்க, எதற்கு இதை ஒப்புமையாக சொல்லுகிறார் என்றால், ஒரு கர்ப்பவதியினுடைய வயிற்றிலே எலும்புகள் எப்படி உருவாகின்றன என்பதை மனிதர்கள் கண்டே பிடிக்க முடியாதோ,
எப்படிப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகளினாலும் அவர்கள் அதை சரியாக கணிக்க முடியாதோ, அதே போல ஆவியின் வழிகளை ஒரு மனிதனும் கணிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று எழுதியிருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் செய்கிற எல்லாவற்றையும் அவர் மனிதர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய ராஜ்யமா இருக்கிறது. ஆனால் எது முக்கியமோ, எது மனிதனுடைய வாழ்க்கையில மீட்பை உண்டு பண்ணுமோ, எது மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலையை உண்டு பண்ணுமோ, அப்படிப்பட்ட காரியங்களை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இருதயத்தை தேவன் உடையவராய் இருக்கிறார். அப்படியே அந்த இருதயத்தோடு அவர் சொன்ன ஒரு காரியம்தான், அவர் என்ன சொல்கிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய மண்டலம் நமக்கு திறக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது திறக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய கண்கள் ஒரு மனுஷனுக்கு திறக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் தேவன் நியமித்திருந்த சில ஆசீர்வாதமான பாதைகளுக்குள்ளாக அவன் கடந்து வருகிறான். அப்படி அவன் ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே ஆவிக்குரிய மண்டலமானது திறக்கிறது. அவன் தேவனோடு கூட பேசுகிற ஒரு சூழ்நிலையை பெற்றுக்கொள்கிறான். ஞானஸ்தானம் எடுக்கும் வேளையிலே அவன் தேவன் தருகிற ஒரு உறுதியை தன்னுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்கிறான். அது என்ன உறுதியாம்? நான் தேவனுடைய நீதியை இப்பொழுது நான் செய்திருக்கிறேன். ஆகவே தேவன் என்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நான் செய்கிற பிரார்த்தனைகளுக்கும் அவர் பதிலை தருகிறார் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியினாலே விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம், ஞானஸ்தானத்தை இயேசு எடுத்து விட்டார். உடனே என்ன நடக்கிறது? அதைத்தான் மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறிட உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று பார்க்கிறோம். சாதாரண மனுஷர்களாகிய நாமும் கூட தேவனுடைய நீதியாகிய ஞானஸ்நானத்தை கீழ்ப்படிந்து எடுக்கிற வேளையிலே நமக்கும் கூட வானம் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல கிறிஸ்துவின் மீது இறங்கினது போலவே அவருடைய பிள்ளைகளாய் மாற ஒப்பு கொடுத்த நம்மையும் கூட அவர் தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, தம்முடைய வல்லமையின் ஆவியினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிற வேளையிலே நம்முடைய சொந்த புத்தியை நாம் சாராமல் தேவனுடைய கிருபையாகிய அந்த கிருபையின் ஆவியை நம்புகிறபடினாலே அவருடைய பலத்தோடு நாம் இணைந்து கொள்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற முட்களான சூழ்நிலை, அக்கினியான சூழ்நிலை, தண்ணீர் சூழ்ந்தது போன்று இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய பலன் நம்மை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. நாம் சகல விதத்திலும் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்தானத்தை நாம் முதலாவது நீதி என்று சொன்னோம். தேவனுடைய நீதியே ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை தேவனுடைய நீதியின் கிரியை என்று நாம் கற்றுக்கொண்டோம். இயேசுவே ஞானஸ்நானத்தை நீதியின் கிரியை என்று சொன்னார். அடுத்ததாக பிரசங்கி 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது, அவைகள் ஒரே மேய்ப்பனாலே அளிக்கப்பட்டது என்ற தேவனுடைய வார்த்தையை நாம் சற்று கவனிப்போமா? ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போல இருக்கின்றது. தமிழிலே தாற்றுக்கோள்கள் என்கிற வார்த்தை அதிகமாக பழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே ஆங்கில வேதாகமத்தில் இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, in Ecclesiastes chapter 12 verses 1 it is written, the words of the wise are like goads and the words of scholars are like well driven nails given by one shepherd என்று எழுதியிருக்கிறது. தமிழிலே தாற்றுக்கோள்களுக்கு ஏற்ற ஒரு ஆங்கில வார்த்தையானது கோட்ஸ் என்று எழுதியிருக்கிறது. GOADS. God என்று வரும்போது what is the meaning of God? GOAD. A pointed stick for urging on cattle என்று எழுதியிருக்கிறது. விலகி போகிற, தாறுமாறாய் போகிற ஒரு ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ தன்னுடைய வழியில சீராய் நடப்பதற்கு ஒரு மேய்ப்பனானவன் பயன்படுத்துகிற ஒரு கூர்மையான ஆயுதம் என்று சொல்லலாம். அந்த ஆயுதத்தை வைத்து அவன் கடுமையாக அவன் தாக்கப் போவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கூர்மையான ஒரு ஆயுதத்தை அவன் ஆட்டின் மீதோ மாட்டின் மீதோ வைக்கும் பொழுது சுருக்கென்ற உணர்வோடு அந்த மாடுகள் புத்தி அடைந்து நேரான பாதையில் நடக்கிறதை நாம் இந்த கோட் என்கிற ஆங்கில வார்த்தையில கற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா, ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போல இருக்கிறதா. அப்போ ஞானிகளின் வாக்கியங்கள், அப்போ தேவன் சொல்லுகிறாரு, ஒரு மனுஷன் மறுபடியுமாய் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? இந்த சுருக்கென்று இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு சுருக்கென்று இருக்கிறது. தேவனுடைய
ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அல்லது பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு காரியமா என்று நமக்கு சுருக்கென்ற ஒரு மனநிலை உண்டாகிறது அல்லவா? நம்முடைய இதயத்தில் சுருக்கு என்று குத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு மனுஷன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் காற்றுக்கோள் போல இருக்கிற ஒரு வார்த்தையை மனிதன் மீது வீசுகிறார். ஒரு நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் சிதைந்து போகாதபடிக்கு, அந்த ஆடுகள் தாறுமாறாய் போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அல்லது அந்த ஆடு மாடுகள் வேடனுடைய கைக்கு சிக்காதபடிக்கு தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக ஆடுகளை வைத்துக் கொள்வதற்காக அவன் பயன்படுத்துகிற ஒரு கூர்மையான ஆயுதமே தாற்றுக்கோள். ஆகவே நம்முடைய மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய வார்த்தை என்கிற தாற்றுக்கோளை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் ஜனங்களை சீர்படுத்துகிறவராக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது ஞானத்தின் வார்த்தையா இருக்கிறது. ஞானத்தை பேசின தேவன் தன்னுடைய வார்த்தையை தாற்றுக்கோள் போல மனிதர்கள் மீது பயன்படுத்துகிறார். அந்த தாற்றுக்கோள்கள் மேலுமா எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கின்றது. சங்க தலைவர்கள், ஒரு ஆணியை ஒரு மனிதன் தானே அடிக்க முடியும். ஒரு செவுத்தில் அடித்தால் பலர் சேர்ந்து ஒரு ஆணியை அடிக்க முடியுமா? அப்படி பலர் சேர்ந்து ஒரு ஆணியை, ஒருவேளை எல்லா வசதியோடு அந்த ஆணியை அவர்கள் அடிக்கும் பொழுது அது எவ்வளவு உறுதியாக அடிக்கப்படுகிற தளத்திலே அது பதிகிறதா இருக்கும். அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தையும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அருளப்பட்டது என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவ வேதமானது மனிதர்களால் எழுதப்பட்டாலும் அவர்கள் தேவனுடைய ஆவி என்கிற ஒரே ஆவியினாலே உந்தப்பட்டு எழுதப்பட்டார்கள் என்கிற உண்மையை வேதம் பதிவு செய்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று பார்க்கிறோம். இங்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரனாக அவதாரம் எடுத்து மேகங்கள் என்கிற வாகனத்திலே ஒரு இடத்திற்கு பயணம் செல்கிறதை பார்க்கிறோம். அவர் பயணம் செய்து முடிக்கிற ஒரு இடம் யார் இருக்கிற இடமா இருந்ததாம்? நீண்ட ஆயுஸ் உள்ளவர் இடம் மட்டுமாய் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். நீண்ட ஆயுஸ் உள்ளவர், யுகங்களை கடந்தவர், தேவாதி தேவனாகிய கர்த்தர், தகப்பனாகிய கர்த்தர், அவர் அண்டையிலே இயேசு கிறிஸ்துவானவர் மேகங்களுடனே கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வேளையில தானே தீர்க்க தரிசன மாணவர்களாகிய உங்களுக்கு தேவன் அவருடைய வல்லமை நாவி இறக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ன? ஒரு தெய்வீக வல்லமை ஆவிக்குரிய மண்டலத்திலே கண்கள் திறக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவனுடைய நாமத்தினால் இப்பொழுது விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் மீது நான் அக்கினியை பூக்களாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அக்கினியின் அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. தேவனுடைய அக்கினி வரும்பொழுது அது உங்கள் ஆத்துமாவை கொழுந்து விட்டு எரிகிறதாய், தேவனுக்காக பிரகாசிக்கிற பளிங்கு கற்களாய் தேவன் உங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு 14வது வசனத்திலே பார்க்கிறோம், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இதுவரைக்கும் தேவகுமாரனுடைய வாழ்க்கையிலே நடந்திராத ஒரு சம்பவத்தை இங்க நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுக்கப்பட போகிற ஒரு மிகப்பெரிய விழாவை வேதம் இங்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவானவர் தன்னுடைய குமாரனை சகல விதத்திலும் மகிமைப்படுத்தி கொண்டாடுகிற ஒரு காரியத்தை வேதம் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் என்று எழுதியிருக்கிறது. தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஜெயித்தபடினாலே, ஓ ஹல்லேலூயா, இந்த உலகத்தை தன்னுடைய வல்லமையினாலே ஜெயித்தபடினாலே தேவன் அவருக்கு பரிசாக என்ன தருகிறாராம்? ஆகவே கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கிறிஸ்துவானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு உன்னதமான நினைவோடு கூட உங்களிடமிருந்து நான் கடந்து போகிறேன். அப்பா பிதாவை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கட்டமிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களை சுற்றிலும் காணப்படுகிற, அவர்கள் கண்களுக்கு பின்பதாக காணப்படுகிற, முன்பதாக காணப்படுகிற, ஆண்டவரே, அண்ட சராசரங்களிலும் நடக்கிற சகல காரியங்களும் இந்த நாளிலே அவருடைய இதயத்திலே வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வரங்கள் இப்பொழுதே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஆயிரக்கணக்கில் தேவன் இந்த வேளையில எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அக்கினி பற்றி எரிகிறதா இந்த நாளிலே ஆரம்பிப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசன கோணத்தோடு நாம்
கற்றுக்கொண்டு வரும்பொழுது நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகமானது ஒவ்வொரு லேயராக படிய ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த லேயர்ஸ் நம்முடைய ஆத்மாவிலே பதியும் பொழுது அதிலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு அது ஜனங்களுக்குள்ளாக உங்களை ஜீவ நதிகளாக அனுப்ப போகிறது. அப்படிப்பட்ட நாட்கள் நடக்கும் பொழுது அந்த காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதித்து சிறக்க பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷலோம்.